வணக்கம் மக்களே, நான் மக்களே ரெடியா? இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரைக்கு தரமான ஒரு சம்பவம் நடக்க போது. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான எபிசோடு தான் ஹோல் பிக் பாஸ் நினைக்க மிகப்பெரிய திருப்பமா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு சம்பவத்துக்கு தான் நம்ம காத்துட்டு இருந்தோம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், கண்டிப்பா 50 நாள் வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க ப்ரோ. ஏன்னா பிக் பாஸ் இப்படியே ஓட விட மாட்டாங்க, கண்டிப்பா ஏதாவது ஒரு சேஞ்சஸை கொண்டு வருவாங்க, வேணா வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி ஒரு சேஞ்சஸை கொண்டு வந்துட்டாங்க. அது நேற்றுக்கான எபிசோட்ல சேதனே ஓப்பனா சொல்லிட்டு போயிருப்பாங்க, எப்பா நாளைக்கு 50வது நாள், அதனால நாளைக்கு வீட்டுக்குள்ள ஒரு 12 ஒரு மணி போல ஒரு சர்ப்ரைஸ் வரும். சோ அந்த சர்ப்ரைஸ் என்னன்னா அப்படி சொல்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படியே நிப்பாட்டிட்டு சர்ப்ரைஸை கேக்குறீங்களா டேய் போங்கடா அப்படி சொல்லிட்டு அண்ணன் கிளம்பி போயிருப்பாங்க. அந்த சர்ப்ரைஸை பொறுத்தவரைக்கும் வேற லெவல்ல இருக்க போது வீட்டுக்குள்ள இருக்கவங்களே கொஞ்சம் ஆடி போக போறாங்க, அசந்து போக போறாங்க. முக்கியமா நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சம்பவமான்னு கேட்டீங்கன்னா அந்த சம்பவமாகவும் இருக்கலாம், இல்ல நீங்க எதிர்பார்க்காத ஒரு சம்பவமாகவும் இருக்கலாம். என்ன போற சொல்ற போட்டு குழப்பறிய போறோன்னு கேட்டீங்கன்னா என்னன்னு தெளிவா சொல்றேன். ஸோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோ ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, இன்னைக்கான சர்ப்ரைஸ் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா 2 விதமான நியூஸ் வந்துட்டு இருக்கு ப்ரோ. அந்த 2 நியூஸுமே நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இந்த 2ல என்ன விஷயம் வேணா நடக்கலாம், ஓகேவா? ஏன்னா தெளிவா சொல்லணும். நான் ஏதாவது ஒன்று மட்டும் சொல்லிட்டு இன்னொரு விஷயம் நடக்காம போயிடுச்சுன்னா, அப்புறம் இன்னொரு விஷயம் நடந்து இந்த விஷயம் நடக்காம போச்சுன்னா அப்புறம் என்ன போட்டு நீங்க அடிப்பீங்க. அதனால இந்த 2 விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஒன்னு, இந்த வீட்டுக்குள்ள வைல்ட் கார்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன ப்ரோ சொல்ற? வைல்ட் கார்டா? அப்ப கண்டிப்பா ஆட்டம் மாறுமா ப்ரோ? அப்ப வைல்ட் கார்டுனா யார் ப்ரோ வருவாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கேட்க ஆரம்பிப்பீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பட் அந்த வைல்ட் கார்டுலயுமே ஒருவேளை வைல்ட் கார்டா இருந்தா நீங்க எதிர்பார்க்குற ஆள் வரமாட்டாங்க. ஏன்னா நீங்க முக்காவாசி பேர் தண்ணி பழத்தை தான் எதிர்பார்ப்பீங்க. பட் தண்ணி பழத்தை பொறுத்தவரைக்கும் உள்ள விடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், கண்டிப்பா தண்ணி பழத்தை விட மாட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ தண்ணி பழத்துக்கு மேல ஏகப்பட்ட கேஸ் எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. அப்படி வைல்ட் கார்டை விட்டா யாரை விடுவாங்க அப்படிங்கறத சொல்றேன். அண்ட் அது மட்டும் இல்லாம ரெண்டாவது ஒன்னு, இந்த வீட்டுக்குள்ள வைல்ட் கார்டு போடலன்னா ரெண்டாவது வீட்டுக்குள்ள பிரியாணி போகும். என்ன ப்ரோ சொல்ற பிரியாணி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா ப்ரோ, 50வது நாள்ல நல்ல மிகப்பெரிய கேக் ஒன்னு, அதுல 50 டேஸ் அப்படின்னு போட்டு ஒரு கேக்கை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நிறைய பிரியாணி, காடை, கௌதாரி, அப்புறம் ஆட்டுக்காலு, மாட்டுக்காலு, குவாலிக்காலுன்னு சொல்லிட்டு எல்லா வகையான நான்வெஜ்ஜும் வீட்டுக்குள்ள போகும். அது நம்ம சேதனனுக்கான ஒரு ஸ்பெஷல் சாப்பாடா இருக்கும். எல்லா சீசனும் பண்ணுவாங்களா ப்ரோ? லாஸ்ட் சீசன் கூட பண்ணிருப்பாங்களா ப்ரோ? ஞாபகம் இருக்கா இல்லையா? லாஸ்ட் சீசன்ல கூட வீட்டுக்குள்ள சேதனை 50 நாளுக்கு நான் அனுப்பி வைக்கிறப்பான்னு சொல்லிட்டு அண்ணன் அனுப்பி வச்சிருப்பாப்லையே, நிறைய சாப்பாடை பேக் பண்ணி கேரியர் அனுப்பியிருப்பாங்க. வீட்டுக்குள்ள இவங்க எல்லாம் வச்சு உட்கார்ந்து வெட்டு நட்டிருப்பாங்க, அப்படியே ரவுண்டா உட்கார்ந்து வெட்டு நட்டிருப்பாங்கல்ல, அதே மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன ப்ரோ சொல்ற? சாப்பாடா? அப்புறம் சர்ப்ரைஸ்னா வேற எந்த சர்ப்ரைஸ் இல்லையா ப்ரோ? சாப்பாடு தானே ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியல ப்ரோ. நான் 2 விஷயத்த சொல்லியிருக்காங்க, 2 விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டேன். ஸோ ஒன்னு வைல்ட் கார்டா இருக்கும், இல்லைன்னா சாப்பாடா இருக்கும். சரி, வைல்ட் கார்டா இருந்தா யாரு ப்ரோ போவாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா அடுத்து உங்களுக்கு ஒரு क्वेश्चन வரும். வைல்ட் கார்டா இருந்தா 2 பேர் உள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த 2 பேர் யாருன்னா, ஒன்னு பிரவீன், இன்னொன்னு நம்ம ஆதிரை அவர்கள். இந்த 2 பேர் தான் உள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப தண்ணி பழம் வாய்ப்பு இல்லையா ப்ரோ? தண்ணி பழம் போனா தான் நல்லா இருக்கும், தண்ணி பழம் இல்லாம சீசன் போர் அடிக்க போன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க கேட்பீங்க. நீங்க கண்டிப்பா கேட்டுட்டே தான் இருப்பீங்க. அதுக்கு எந்த ஆன்சர் இருந்துட்டே இருக்கு. தண்ணி பழத்தை உள்ள அனுப்ப மாட்டாங்க ப்ரோ. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், தண்ணி பழத்துக்கு ரெட் கார்டு கொடுத்த மாதிரி தான். தண்ணி பழத்தை வெளியே எடுத்தது ரெட் கார்டு மாதிரி தான். அவரை ஓட்டின் அடிப்படையில் எடுத்த மாதிரி காமிச்சிருக்காங்களே தவிர மற்றபடி தண்ணி பழத்துக்கு ரெட் கார்டு கொடுத்த மாதிரி தான் வெளியே அனுப்பியிருக்காங்க. ஏன்னா அவருக்கான நடவடிக்கை, அவருக்கான செயல்பாடுகள், அவர் பேசுற விஷயங்கள் எதுவுமே சரியில்லைன்னு சொல்லி தான் இந்த வீட்டோட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க, இந்த வீட்டோட்டு வெளியே எடுத்திருக்காங்க. அதனால கண்டிப்பா தண்ணி பழத்தை ரிட்டர்ன் அனுப்ப மாட்டாங்கன்னு சொன்னேன். அதை இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம தண்ணி பழத்தை வேற ஒரு சில விஷயத்துக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. கண்டிப்பா பார்த்துருப்பீங்க, ஏதோ ஒரு ஷோல கூட வந்தார், அது எதுவும் ஏதோ ஒரு ஷோல எல்லாம் தூக்கி போட்டிருக்காங்க. அந்த மாதிரி சும்மா ஒரு சில ஷோல மட்டும் யூஸ் பண்ணிட்டு அவருக்கு இருக்க அந்த ஒரு சின்ன ஹைப்பை இப்பவே கறந்துட்டு ஒரு 2-3 மாசங்கள் மட்டும் யூஸ் பண்ணிட்டு தூரத்துக்கு போட்டுருவாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல தண்ணி பழத்தை யூஸ் பண்ண மாட்டாங்க. தண்ணி பழம் அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி ஆயிரும். அதனால தண்ணி பழம் உங்களுக்கு தேவை கிடையாது. இப்போ இருக்க அந்த சின்ன ஹைப்பை மட்டும் சேனல் வந்து உறிஞ்சிப்பாங்க. அது மட்டும் இல்லாம தண்ணி பழத்துக்கு மேல இன்னொரு கேஸ் வேற போயிட்டு இருக்கு போல, கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. அவர் எந்த இன்டர்வியூ போனாலும் எனக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு இருக்காரு போல. பட் வெளியே சோசியல் மீடியால நம்மளால ஒரு போட்டோஸ் பார்க்க முடிஞ்சு அண்ட் நிறைய விஷயங்கள், நிறைய ஆதாரங்களை லீக் பண்ணியிருந்தாங்க. பட் அது நமக்கு தேவை கிடையாது, ஓகேவா? அதனால ஏகப்பட்ட கேஸ் போயிட்டு இருக்கனால கண்டிப்பா தண்ணி பழத்தை உள்ள எடுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. போனா ஒருவேளை வைல்ட் கார்டு இன்னைக்கு வீட்டுக்குள்ள போனா ஒன்னு பிரவீனா இருக்கும், இல்ல ஆதிரியா இருக்கும். ஏன்னா பிரவீனை பொறுத்தவரைக்கும் வீட்டுக்குள்ள விட்டா கண்டிப்பா இந்த கேமை கொஞ்சமாச்சும் மாத்துவாப்ல. ஏன்னா பிரவீனை பொறுத்தவரைக்கும் இந்த சான்ஸை பெருசா பார்த்தாப்ல. அதனால தான் வீட்டுக்குள்ள பயங்கரமா பேசிட்டு பயங்கரமா கண்டென்ட்லாம் பண்ணிட்டு சுத்தினாப்ல. அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவருக்கான ஸ்கில்ஸ் எல்லாம் காமிச்சாப்ல. பட் ஏதோ ஒரு கட்டத்துல தூக்கி ஆகணும்னு சொல்லி தூக்கிட்டாங்க. எதுக்கு தூக்குனாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. ஏன்னா
அந்த அந்த டைம்ல பிரவீனை விட முக்கியமான ஆட்கள் வீட்டுக்குள்ள இருக்கத்தான் செஞ்சாங்க. பட் பிரவீனை தூக்குனதுக்கான ரீசன் இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல. அது மிகப்பெரிய அன்ஃபேர் ஆக்ஷனை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா பிரவீனை ரிட்டர்ன் வீட்டுக்குள்ள விட்டா அவர் திரும்ப கிடைச்சிருக்க இந்த சான்ஸை கண்டிப்பா விட மாட்டாரு. கண்டிப்பா வச்சு செய்வாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெளியே வந்த பிறகு ஏகப்பட்ட விஷயத்தை பார்த்துட்டாரு. யார் யார் என்னென்ன பண்ணியிருக்கா, யார் யார் எப்படி எப்படி பேசிட்டு இருக்காங்க, எல்லா விஷயத்தை நோட் பண்ணிட்டாரு. பல இன்டர்வியூல கூட நிறைய இன்டர்வியூல கூட நிறைய விஷயங்கள் உடைச்சிருப்பாரு. கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. வியானா ஃபேக்கு, விஜே பாரு சரியில்லை, காமு சரியில்லை, வீட்டுக்குள்ள யாருமே சரியில்லை, எல்லாருமே கொஞ்சம் தப்பா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை உடைச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது ரிட்டன் பிரவீனை வீட்டுக்குள்ள விட்டா கண்டிப்பா சம்பவம் செய்வாரு. நல்லா இருக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் ஷோ நல்லா இருக்கும். நிறைய சண்டைகள் வரும். இறங்கி சண்டை செய்வாப்ல. ஏன்னா இந்த பிக் பாஸை பொறுத்தவரைக்கும் ஆரம்பித்த முதல் நாள் நைட்டே சண்டை போட்டது பிரவீன் தான். பிரவீனும் தண்ணி படம் தான் சண்டை போட்டாங்க. பட் ரெண்டு பேருமே இப்போ இந்த வீட்டுக்குள்ளே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது பிரவீன் நினச்சா கண்டிப்பாக சண்டை போடுவார். ப்ரோ பயங்கரமாக இறங்கி ஆடத்தான் செய்வாப்ல. பட் ஏதோ ஒரு கட்டத்தில் சண்டையே போட வேண்டாம், அந்த சண்டை கண்டென்ட்டுக்குள்ள போக வேண்டாம்னு சொல்லிட்டு மனுஷன் ஒரு மாதிரி திசை திரும்பிட்டாப்ல. அதனால அந்த வீட்டை விட்டு வெளியே தூக்கி போட்டாங்க. ஸோ அதனால் ரிட்டன் அவர் வீட்டுக்குள்ள போனாருன்னா சம்பவம் இருக்கும். அடுத்தது ஆதிரை அவர்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஒயில் கார்டு வீட்டுக்குள்ள போறதா இருந்துச்சா கண்டிப்பா ஆதிரை தான் அனுப்புவாங்க. ஏன் ஆதிரை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதிரை பொறுத்த வரைக்குமே நமக்கே தெரியும். நம்ம டாஸ்க் பீஸ்ட் அது இதுன்னு சொல்லி அந்த டைம்ல பேர்லாம் வச்சோம். ஏன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணாங்க, வீட்டுக்குள்ள சண்டை போட்டாங்க, கத்துனாங்க, ஏகப்பட்ட சம்பவங்கள் அவங்க கிட்ட இருந்துச்சு. பட் அவங்க பண்ண ரெண்டு தப்பு என்ன தெரியுமா? ஒன்று, எஃப்ஜே கூடயே போய் அந்தாலும் அவங்க வாழ்க்கை அந்த இடத்துல அழிச்சது. ஒரு வாரம் ஃபுல்லாக எந்த ஒரு கண்டென்ட்டுமே கொடுக்காம எஃப்ஜேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எஃப்ஜே பின்னாடி போயிட்டாங்க. அடுத்தது பிக் பாஸை மதிக்காமல் நடந்துக்கிட்டது. ஏன்னா அது புரியல. காமு மாமாவும் விஜே பாரும் ஒரே பெட்டா? என்ன கதை தெரில கைஸ். காமு மாமாவும் விஜே பாரும் ஒரே பெட்டு போல் ஏதோ பண்ணுறாங்க. என்ன காமு மாமா திட்டி சரி ரைட் ஏதோ பண்ணி தொலைறாங்க. அந்த வகையில் ஆதிரை அவர்களை ரிட்டன் வீட்டுக்கு விட்டா கண்டிப்பாக சம்பவம் செய்வாங்க. ஏன்னா அந்த டைமே நல்லா தான் சம்பவம் செஞ்சுருந்தாங்க. பட் தேவையில்லாமல் எஃப்ஜே கூட போய் ஒரு வாரத்தை வேஸ்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் ஒரு சில இடங்களில் மதிக்கலை ப்ரோ. அவங்க அது ஒரு சில கிளிப்பு கூட வெளியே வந்திருக்கோம், கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. பிக் பாஸ் வந்து ஒரு 2-3 தடவை பேட்டரி மாற்றுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆதிரை அந்த இடத்துல இருந்து நான் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன பார்த்துட்டு வேணுக்குனே கேட்பீங்களான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரூடாக பேசினாங்க. அதிலே கடுப்பாய் தூக்கினாலும் தூக்கி இருந்திருப்பாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு திருப்பி இன்னொரு வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா ஆதிரை அவங்க பண்ண மிஸ்டேக் எல்லாம் மாற்றி வீட்டுக்குள்ள கண்டிப்பாக சம்பவம் செய்வாங்க. ஏன்னா ஆதிரைலாம் ரிட்டர்ன் வீட்டுக்குள்ள விட்டா எஃப்ஜே காலி, அவ்வளோதான். எஃப்ஜே வந்து தெரிச்சு ஓடிடுவான். எம்மாடி அம்மா அப்படின்னு சொல்லி ஓடுவான். எஃப்ஜே ஓடுறானோ இல்லையோ அக்கா துரத்தி அடிப்பாங்க. அக்கா துரத்தி அடிச்சு ஏழை நீயும் நானும் தான் கண்டென்ட் பண்ணோம், ஆனால் வெளியே பார்த்தா நான் மட்டும்தான் கண்டென்ட் பண்ண மாதிரி இருக்கு, உன்னோட லவ் கண்டென்ட் காணும், என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அக்கா கண்டிப்பாக எஃப்ஜியை போட்டு பொழப்பாங்க. பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பார்க்க நல்லா இருக்கும் ப்ரோ, செம்ம ஜாலியாக இருக்கும். வியானா ஒரு சைடு தெரிச்சு ஓடுவாங்க, ஒரு சைடு ரம்யா தெரிச்சு ஓடுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு சில நேரங்களில் ஒரு மாதிரி கண்டென்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. ரம்யாலாம் ஒரு வாரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க மாமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எஃப்ஜே பின்னாடியே சுற்றுறாங்க. பட் அந்த ஒரு வாரம் ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக பண்ணாங்க, அடுத்த வாரமே அப்படியே மாறிட்டாங்க. இப்போ புதுசாக நம்ம வியானா சுற்றிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி எஃப்ஜேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ரிட்டன் வீட்டுக்குள்ள ஆதிரை போனாங்கன்னா சம்பவம் வெடிக்கத்தான் செய்யும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி கார்டா இல்லை ஒயில் கார்டான்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பிரியாணி கார்டு தான் ப்ரோ. இவங்க ஒயில் கார்டு அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒயில் கார்டு போனால் நல்லா இருக்கும்னு தான் சொல்கிறேன், இல்லை நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இவங்க ஒயில் கார்டு அனுப்ப மாட்டாங்கன்னு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒயில் கார்டு அனுப்புறது கஷ்டம். வெறுமனைக்கு பிரியாணி, நல்லா தயிர் சோறு, அந்த சோறு, நெய் சோறு எல்லாத்தையும் அனுப்பி நல்லா சாப்பிடுங்கப்பா 50வது நாள் கொண்டாடுங்கன்னு சொல்லிட்டு 50வது நாளை கொண்டாட விட்டுருவாங்க. ஸோ இவங்களும் நல்லா சாப்பிட்டுட்டு அப்பான்னு சாப்பிட்டுட்டு மட்டையாக போகிறாங்க. அவ்வளோதான் இன்னைக்கு எபிசோடா இருக்க போது. சும்மா ஹைப் பண்றதுக்கு சேதனை சொல்லிட்டு போயிருப்பாப்ல. என்ன தெரியுமா, இந்த மாதிரி பண்ணா மக்கள் வந்து நாளைக்கான எபிசோட உட்கார்ந்து உத்து பார்ப்பாங்க. என்ன நடக்கும், என்ன சர்ப்ரைஸ் உட்கார்ந்து பார்ப்பாங்க. அதனால கொளுத்தி போட்டு போவோம்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சர்ப்ரைஸ்லாம் பெருசா இருக்காது ப்ரோ. பிரியாணி தான். போன சீசன் ஞாபகம் இருக்குல்ல, போன சீசன் சேம் இதே மாதிரி 50வது நாள் வந்து வீட்டுக்குள்ள நல்ல கறி சாப்பாடு, கறி குழம்பு, கேக்கு எல்லாமே வந்துச்சு. ஓகேவா, அவங்களும் சாப்பிட்டுட்டு மொத்துன்னு மல்லா கிடந்தாங்க. அந்த டைம் தான் அந்த பொண்ணு பேர் என்ன சாச்சனா வந்து நான்வெஜ் சாப்பிட்ட விஷயம் கூட வெளியே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் சாச்சனா, இந்த வாரம் நம்ம அக்கா விஜே பார்வதி மாட்டுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு சாப்பாடு தான் ப்ரோ, வேற சர்ப்ரைஸ் இருக்காது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல விடுங்க. அடுத்த பார்க்கலாம்.